இதுவரை சோதிக்கப்படாத, இதுவரை தேர்தலில் நிற்காத ஒரு கட்சி தான் தாவேகா. ஆனால் மக்கள் மத்தியில் இப்படி இருக்குது என்பதைத்தான் நாம் எடுத்து படிப்பாக எடுக்கிறோம். இது தேர்தலாக போகிறதா, இது வாக்காகுமா என்பதெல்லாம் நமக்கு ஆர்வடமெல்லாம் சொல்வதற்கு ஆள் இல்லை. ஆனால் இந்த உண்மையை சொல்லணும். இந்த உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான் திமுக. குளத்தூரில் நிற்கிறவர் மாற்றி நிற்கலாமான்னு யோசிக்காரு என்றும், பெரம்பூரில் நிற்க போகிறாரு விஜய்ன்ற மாதிரி தகவல்கள் வருது. சென்னையில் அவர் இல்லை, நான் குளத்தூரில் நிற்கிறவர் மாற்றிக்கணும்னு சொன்னேன். நான் வேறு யாரோ சொன்னேன், நீங்கள் வேறு யாரோ பேசுகிறீங்க. அதற்கு பிறகு துறைமுகத்தில் உள்ளவர் ஆர்கே நகர் போகலாமான்னு யோசிக்காரு. இப்படிலாம் சொல்கிறாங்க. என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, என்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க ஆய்வு பண்ணுறோன்னு வந்தவங்கள பிடிச்சி சுற்று போட்டு அடித்தாங்களோ துறைமுகத்தினுடைய தொகுதியினுடைய அமைச்சர் ஆட்களால், உடனடியாக கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டது என்று எல்லாவற்றிலையும் வைரலாக போனோன்னே ஐயோன்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள அது முஸ்லீம் பெண்ணர், அங்கே உள்ள முஸ்லீம்கள் எல்லோரும் கூடி முடிவு எடுத்து நாம் இந்த முறை என்ன போட முடியாது, இங்கே இருந்த ஏற்கனவே உள்ள சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சருக்கு விஜய்க்கு தான் என்பதாக முடிவு செய்து விட்டார். அதனால்தான் அவர் போவதற்கு முடிவெடுக்கிறார் என்பது போல், மாற்றி யோசிக்கிறார் என்பது போல் பேச்சு வருது. இதெல்லாம் பேச்சு தாங்க, பேச்சு மட்டுமே சரி என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் பேச்சு வருதுங்கிற உண்மையை கூட முன் வைக்காமல், வெளியே கொண்டு வராமல் இருப்பது தான் ஊடக தர்மம். அதற்கு வேறு இப்போல்லாம் தர்மம் அதர்மம் தான் தர்மம், அநியாயம்தான் நியாயம், அநீதி தான் நீதி. அதனால்தான் 27வது காவல் மரணமானாலும் கண்டுகொள்ள மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். ஒரு மரணத்திற்கு நிர்பந்தம் வரும் என்று சொன்னால் அதற்கு நேரடியாக முதலமைச்சர் தொலைபேசியில் பேசுவார். இன்னொரு மரணத்திற்கு கண்டுகொள்ள மாட்டார், சிபிசிஐடம் கொடுத்து விட்டோம் என்று பதில் சொல்லுவார். இப்படியாக சமூகங்கள், எல்லா சமூகமுமே பாதிக்கப்படுது இந்த அரசு இயந்திரத்தால், காவல்துறையால், அரசாங்க நிர்வாகத்தால், உள்ளாட்சி முறைகளால். அதனால் வெறுப்பில் இருக்காங்களே, அதெல்லாம் தான் இந்த ட்ரெண்டு, இந்த போக்காக மாறுது. அப்போ இந்த போக்கெல்லாம் கணக்கில் எடுக்க வேண்டாம். பணம் கொடுத்துட்டாங்க, அவன் வந்துடுவாங்க, இவங்க போய் பரப்புரை செஞ்சிட்டாங்க, இவங்க வந்துடுவாங்க என்று பேசி கொண்டிருப்பது எனக்கு திருப்திகரமாக படவில்லை என்பதுதான்.